elite washed lungis. என்னடா அவன் ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாரு அவன்? ஃபேஷனபிளான ஆளு. லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது. ஹாய் மை டியர் மக்களே, பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கூகுளில் போயிட்டு வேர்ல்டு ஃபேஷன் டே அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தா ஜூலை 9th இங்கே பார்த்தேனே, ஆகஸ்ட் 21 இஸ் வேர்ல்டு ஃபேஷன் டே. ஸோ ஃபேஷன் டே அதுவுமா இவரை பற்றி பேசலாம். ஃபேஷன் டேக்கு ஒரு இது இல்லை அது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு, அவர் பேர் என்ன? வெல்கம் டு நீலவன் தருண். வாங்க சார். இவரை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இவர் வந்து எப்படின்னா, யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு காஸ்டியூம்லாம் போட்டு வீடியோ போடுவாரு. ஸோ இன்னைக்கு நம்ம இவரோட காஸ்டியூம் தான் ரேட் பண்ண போறோம். ரேட்னா சும்மா இந்த 5 to 10 அந்த ரேட் இல்ல, ஒரு வீடியோக்கு இவர் எவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்ட்டு நம்ம பிரைஸிங்க கெஸ் பண்ண போறோம். போமா? ஸ்டார்டிங்ல ஏதோ மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட போறாங்க நினைச்சீங்க. ஃபுல்லா மீன் ட்ரெஸ், மீன்லயே ஃபுல்லா செயின் கம்மரு, வேற ரகம்யா. வேற ரூட்டியா நீ? மொத்தமா ஒரு எப்படியும் 2000-3000 மீன் வாங்கி போற போலயே. 1 2 3 4 5 இல்ல ஒரு 4 ஷூ, கையில ஒரு செருப்பு ஒரு 300 வச்சா கூட இந்த ஷூ வர ஒரு 4 இருக்கு. இதுக்கும் 2000 மேல செலவு பண்ற மாதிரி நினைக்கிறேன். என்னடா இதுக்கு செலவெல்லாம் இருக்காது. பக்கத்து வீட்டுல எங்கேயாவது வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த காஸ்டியூம் ஈஸியா ரெடி பண்ணிடலாம். பின்னாடி எவனோ ஒருத்தன் நிக்கிறான், கை வச்சு பிடிச்சுன்னு 2 செங்கலை. வாட் இஸ் நெக்ஸ்ட் காஸ்டியூம்? எஸ், சும்மா ஸ்பாஞ்சிலே பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை எத்தனை ஸ்பாஞ்சு இப்போ 400 500 செலவு பண்ணியிருப்பாரு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்க மாட்டாரு. ரோட்ல எங்கேயாவது வேப்பம் மரம் இருந்துச்சுன்னா வேப்பம் மாத்தே வச்சுட்டு வந்து ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாரு ஆளு. ஐயோ சினுங்கிறானே. இது ஒரு பைப் வச்சு ஒரு காஸ்டியூம் பாத்தீங்கல்ல. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிஷ்யூ துடைக்கிறாரு. அப்போ வருது யோசனை, ஏன் நம்ம டிஷ்யூ வச்சு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணக்கூடாது? உடனே தலைவர் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி டிஷ்யூ வச்சு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டாப்ல. அது பிளேடா? டேய் ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. என்னடா அங்கங்க போட்டு சுத்தி இருக்கான் பிளேடு. படாரத்துல போட்டு என்னடா அவன் அசால்ட்டா போட்டு நின்னுக்கான். இத வீடியோ வர எடுத்துன்னு இருக்கானுங்க பாரு. டேய், அவன் செத்துட்டான்டா. மிளகா காஸ்டியூமா? இந்த காதுல கழுத்துல கீழெல்லாம் எரியுமேடா. உள்ள ஜெட்டிலாம் போட்டு சேஃப்டியா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டுல ஒரு பொருளை வேஸ்ட் ஆகுறது இல்ல, வேஸ்டா இருக்க பொருளை எடுத்து இப்படி காஸ்டியூமா மாத்திக்கிறாங்களா, இல்ல காஸ்டியூம் புதுசா பண்றதுக்காக வீட்டுல இருக்க பொருளை வேஸ்ட் பண்றாங்களா, ஒண்ணுமே புரியல. பீர் பாட்டில் வச்சு என்ன பண்ண போறான் இவன்? இல்ல பீர் பாட்டில உடச்சி போட்டிருக்க. போடும் போது ஏதாவது குத்திக்கின்னு கழட்டும் போது ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? ஹோம் காஸ்டியூம் இல்ல, காதுல ஏதோ ஃபேஷன் மாதிரி 2 வாழைப்பழத்தோடு தொங்க விட்டுருக்காப்ல. ஐயோ, யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்னடா இது? பானிபூரியா? அத வேற சாப்பிடுறான். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care. போதும், இதோட முடிச்சுப்போம். முடியல, இருக்கு நிறைய. போக போக ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆக்சுவலி நான் இவரோட காஸ்டியூமை ரேட் பண்ண வந்தேன். இவர் வீடியோ பார்த்துட்டு
ரேட் பண்றதே மறந்துட்டேன். ஓகே, வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. இதை வந்து ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். அதாவது எப்படின்னா, இது ஃபேஷன் டேக்காக இப்போ இந்த கான்செப்ட் பண்ணேன். அடுத்து வேற ஏதாவது அடுத்த இன்டர்நேஷனல் டே, வேர்ல்டு டே ஏதாவது வந்துச்சுன்னா இது அப்படியே ஒரு சீரிஸ் மாதிரி பிளேலிஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எல்லாம் கையில் தான் இருக்கு. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். அடி விழுகிறடி.